சின்ன பொண்ணு, உன்னை நம்பி வேற கடையை போட்டுட்டேன். யாராவது வருவாங்களா பணியாரம் சாப்பிட? அட வருவாங்க சாவியக்கா, கொஞ்சம் அமைதியா இருங்க பாப்போம். நீங்க பாட்டுக்கு பணியாரத்தை சுட்டு அடுக்குங்க. ஏண்டி நான் பாட்டுக்கு பணியாரத்தை சுட்டு அடிக்கிட்டே யாரும் வரலினா அப்புறம் எல்லாமே வேஸ்டா போகும்ல. இப்ப என்ன உங்களுக்கு பணியாரம் விற்கணுமா? அவ்வளவுதானே. சின்ன பொண்ணுவை நம்பினோர் கைவிடப்படார். நம்ம ஏன் ஆஃபர் கொடுக்க கூடாது சாவியக்கா? அப்பதான் எல்லாம் வாங்கி வருவாங்க. அப்படியே சொல்ற சின்ன பொண்ணு, அப்படி என்ன ஆஃபர் கொடுக்கலாம்? பேசாம நம்ம 10 குழி பணியாரம் வாங்கினா ஒரு முட்டை பணியாரம் இலவசம்னு சொல்லுவோம். வாங்க வருவாங்கன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் வாங்கலினாலும் 2 இலவசம்னு சொல்லிடுவோம். வாங்கம்மா வாங்க, 2 குழி பணியாரம் சாப்பிட்டு பாருங்க. 10 குழி பணியாரம் வாங்கினீங்கன்னா ஒரு முட்டை பணியாரம் இலவசம். சின்ன பொண்ணு அங்கே பாரு, கமலா வெளியே வந்துட்டா. அவ எது வாங்குவாள பணியாரம்? அட ஆமாக்கா, பேசுங்க. வாங்கம்மா வாங்க, குழிப்பணியாரம் வாங்கி சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், சுவையாக இருக்கும். 10 குழிப்பணியாரம் வாங்கினீங்கன்னா ஒரு முட்டை குழிப்பணியாரம் இலவசம். அட பரவாயில்லையே, 10 குழிப்பணியாரம் வாங்கினா ஒரு முட்டை பணியாரம் இலவசம். ஆனால் அது ஒன்று எங்கே பற்ற போகுது? ஒரு 2 பணியாரம் 3 பணியாரம் இலவசமாக கொடுத்தா நல்லாயிருக்கும். கேட்டு பார்ப்போம். அட சாவிக்கா, எப்போ கடை போட்டீங்க? சொல்லவே இல்லை. என் வீட்டு எதிர்த்தாப்புலேயே போட்டுட்டு எனக்கே தெரியாமல் பணியாரம் விற்கிறீங்களா? ஆஹா, வாசமே ஓஹோன்னு வருதே. அதெல்லாம் சரி, ஏதோ 10 பணியாரம் வாங்கினா 1 முட்டை பணியாரம் இலவசம்னு சொன்னீங்களே, 1 தானா? அட ஆமாம், 1 தான் தருவாங்க. பின்ன எத்தனை தருவாங்க? 10க்கு 10 தர முடியும். அதுவும் சரிதான். ஆனால் 1 இலவசங்கிறதுக்கு யாரும் வாங்க மாட்டாங்க சின்ன பொண்ணே. அதுக்கு தான் சொன்னேன். பேசாம நீங்கள் ஒரு 3 முட்டை பணியாரம் இலவசமாக கொடுத்துருங்க. கடவுளே, 3 இலவசமாக கொடுத்தா நானும் கடையை காமிச்சு போட்டுட்டு போய் வீட்டில் உட்கார வேண்டியதுதான். அவ்வளோலாம் தர முடியாது கமலா. சரி, உனக்கு வேணாம் எனக்கு வேணாம். 2 முட்டை பணியாரம் இலவசமாக தரேன். நீ முதல்ல 10 குழி பணியாரம் வாங்க. அப்படியே சொல்கிறீங்க? சரி பரவாயில்ல, 10 குழி பணியாரம் கொடுங்க, இலவசமாக 2 முட்டை பணியாரம் கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன். பரவாயில்லையே கமலா, நீலாம் வீட்டில் எப்பயுமே கரெக்டாக சமைச்சிடுவேன். இந்த தடவை என்ன பணியாரம் வாங்கி போட? அது ஒன்றும் இல்லை சின்ன பொண்ணு, டெய்லியும் வீட்டு சாப்பாடே சாப்பிட்டு போர் அடிக்குது. அதனால தான் சாவியக்கா செய்கிற பணியாரத்தை சாப்பிட்டு பார்ப்போம் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு. பிள்ளைங்களும் ஸ்கூல்லேருந்து வர டைம் ஆச்சு பார்த்தியா, அவங்களுக்கும் ஸ்நாக்ஸ் கொடுத்த மாதிரி இருக்கும். அட ஆமாம், பின்ன பிள்ளைங்க எப்போ பாரு சோத்தை குழம்பே தின்னுட்டு இருக்குங்களா? இந்த மாதிரி பணியாரம் ஸ்நாக்ஸ் அது இதுன்னு சாப்பிட்ணும்ல, அப்போ தான் தெம்பாக இருக்க முடியும். சரி நீ வீட்டுக்கு போ, நான் பணியாரத்தை பார்சல் பண்ணி சின்ன பொண்ணுகிட்ட கொடுத்து விட்றேன். இங்கே வந்து பணியாரம் வாங்குறவங்களுக்கெல்லாம் நாங்களே வீட்டு தேடி போய் பார்சல் கொடுப்போம், அதுவும் இலவசம் தான். அடியாத்தி, இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே, என்ன சாவிக்கா இந்த போடுறாங்க? அட நான் எப்போ கொண்டு போய் வீட டெலிவரி பண்ணுறேன்னு சொன்னேன், என்ன இப்படி வாயை விட்டுட்டு இருக்காங்க? சாவியக்கா இங்கே பாருங்க ஒரு நிமிஷம். அது என்ன பிள்ளை, இப்போதான் வியாபாரம் ஒவ்வொன்று போகுது, அதுக்குள்ளே நீ வேற டிஸ்டர்ப் பண்ணுற. அதெல்லாம் சரிதான், நான் எப்போ டெலிவரி பண்ணுறேன்னு சொன்னேன். இங்கே பாருங்க, அதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை, எனக்கு வேலை கிடக்கு நிறையா. பேசாம நீங்களே போய் டெலிவரி பண்ணிடுங்க. அடிப்பாவி, என்னடி இப்படி சொல்லிவிட்ட? உன்னை நம்பி தானே கடையை போட்டேன், ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னியே. அதெல்லாம் சரிதான் சாவியக்கா, ஏதோ பக்கத்தில் கமலா வீடு இருக்குது, கொண்டு போய் கொடுத்துருவேன். ஏதோ தூரமாக அந்த பக்கம்லாம் போகணுன்னா எப்படி? எனக்கு அதுக்கே பொழப்பு சரியாக போயிடும். அப்படி என் வீட்டுக்காரன் வந்துடுவான், அவனுக்கு அப்புறம் நான் போய் வீட்டு வேலை செய்ய வேணாமா? சரி, அவங்ககிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம்? கமலா நீ இருந்து வாங்கிட்டே போயிடு. சரி சண்டை போட்டுக்காம முதல்ல பணியாரத்தை பார்சல் பண்ணுங்க, சூட்டாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். புடி கமலா, சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லு. அப்புறம் அக்கம் பக்கம் 4 பேர்த்திட்டி சொல்லி அனுப்பிவிடு, சரியா? ஓ அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். பிள்ளைங்ககிட்ட காசு கொடுத்து விட்றேன் சாவியக்கா, வீட்டுக்கு போய் தான் எடுக்கணும். பிள்ளைங்க தான் இப்போ வந்துடுவாங்க, சரியா? எமட்டுன்னு சொல்லவே இல்லை. கம்மி தான் கமலா, ஒரு பணியாரம் 2 ரூபா தான். 10 பணியாரம் வாங்கியிருக்கேன், 20 ரூபா போதும், கொடுத்துரு. அட பரவாயில்லையே, அவன் ஒரு பணியாரம் 4 ரூபாய்க்கு 5 ரூபாய்க்கு விற்றுட்ருக்காங்க, 2 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க. கட்டுப்படி ஆகுமா உங்களுக்கு? சரி பரவாயில்ல, முதல்ல இப்படியே ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் போக பிஸ்னஸ் டெவலப் பண்ண ஏற்றிக்கோங்க. நல்ல ஐடியா பண்ணி வியாபாரம் பண்ணுறாங்கப்பா. எப்படி? அட என்ன சாவியக்கா, நீ இப்படி ஆரம்பத்தில் விலையை குறைச்சி கொடுத்தீங்கன்னா அப்புறம் எப்படி அதிகப்படுத்துவீங்க? என்ன சின்ன பொண்ணு சொல்கிற? இப்படி ஆரம்பத்துலேயே 2 ரூபாய் கொடுக்குறீங்க, அப்புறம் 1 மாதம் கழிச்சு 1 ரூபாய் ஏற்றுறீங்கன்னா அதுக்குள்ளே என்ன இவ்வளோ தானே கொடுத்துட்டு இருந்தீங்க, இப்போ எதுக்கு சேர்த்தி கொடுக்குறீங்க, விலை அதிகமாக வச்சு விற்கிறீங்கன்னு சொல்லி வாங்க வர மாட்டேங்க. ஐயோ இது எனக்கு தெரியாமல் போச்சு சின்ன பொண்ணு. 2 ரூபாய் கொடுத்தீங்கன்னா எப்படி கட்டுப்படி ஆகும்? பேசாம இதுக்கு மேலே வரவங்க
சரி 4 ரூபா போட்டு கொடுக்குறேன்னு சொல்லி விற்கிற வழியை பாருங்க. அப்படியே சின்ன பொண்ணு, இதெல்லாம் நீ முன்னாடி சொல்கிறது இல்லையா? எனக்கு என்ன தெரியும் சாவியக்கா நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு. 4 ரூபான்னு சொல்லணுமா? ஐயோ, உங்களை வச்சுட்டு 4 ரூபா இல்லை சாவியக்கா, 5 ரூபான்னு சொல்லுங்கள். அப்புறம் 4 ரூபாய்க்கு வாங்க. 5 ரூபா சரின்னு கொடுக்குறவன் கொடுத்துட்டு போட்டோம். அது முடியாதுங்கிறவன் கிட்ட 4 ரூபான்னு சொல்லி பணையாரத்தை விற்கிற வெளியே பாருங்க. அப்போ அதே மாதிரி ஒரு பணியாரம் இலவசம்னு சொன்னால் வாங்காமல் இருக்கவங்களுக்கு 2 பணியாரம் கொடுத்துட்டுமா? உங்கள் கூடயே நான் இருக்கணும் போல நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா. ஆமாம் பின்ன அப்படிதான் பண்ணி ஆகணும். ஆனால் இதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்குது பார்த்துக்கோங்க. ஒருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரியே கொடுத்தீங்கன்னா இன்னொருத்தர் வந்து என்ன அவனுக்கு மட்டும் அப்படி எனக்கு மட்டும் இப்படி கொடுத்தேன்னு சண்டை போடுவீங்க. அப்போ என்னதான் சின்ன பொண்ணு நான் பண்ணுறது? ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரியே கொடுத்துருங்க. பேசாமல் ஸ்ட்ரிக்டாக கரா கண்டிஷனாக சொல்லிடுங்க. இவ்வளோனா வாங்கிட்டு போட்டோம், வேணான்னா போட்டோம். இந்த கமலாக்கு இப்போ கொடுத்ததோட சரி, அவகிட்ட கொஞ்சம் யார்ட்டையும் சொல்ல வேணான்னு சொல்லி வச்சிருங்க. சரி சரி சின்ன பொண்ணு, இவ வேற யார்ட்டையும் சொல்லாமல் இருப்பாளுன்னு தெரியலையே. என்னடா இது, கடையை ஆரம்பித்த கையோட புது பிரச்சனையாக இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது சாவியக்கா. நீங்கள் முதல்ல டென்ஷன் ஆகாமல் பணியாரத்தை சுடுற வெளியே பாருங்கள். எனக்கு கொஞ்சம் வீட்டில் நிறைய வேலை கிடக்குது, நான் போயிட்டு கொஞ்ச நேரம் கழித்து வரேன். அட சின்ன பொண்ணு, என்ன இப்படி தனியாக விட்டுட்டு போகிற நீ? உன்னை நம்பி தான் கடையை ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு நாள் கூட இருந்துட்டு போ. அட எதுக்கும் பயப்படாதீங்க, நம்ம கடை நம்ம பணியாரம் நம்ம விற்கிறது தான் எல்லாம். நீங்கள் தைரியமாக விற்றுட்டு வாங்க, நான் வரேன். என்னது சின்ன பொண்ணு இவ்வளோ பெரிய குண்டை தூக்கி போட்டு போகிறா? ஐயோ, எனக்கு தலையே வலிக்கிற மாதிரி இருக்குது. இந்த தலைவலியோடு எப்படிடா நான் பணியாரத்தை விற்கிறது? யோசனையில் இருக்கீங்க போல. போனி பார்த்துக்கோங்க, நான் தான் வாங்கினேன் இல்லையா, அதான் காய்ச்சல் கொடுத்துட்டு போகலான்னு வந்துட்டேன். பிள்ளைங்களை வேற இன்னும் காணும் ஸ்கூல்ல இருந்து. அது ஒன்றும் இல்லை கமலா, பணியாரம் ஒன்று 2 ரூபா ரொம்ப கம்மியாக இருக்குது, அதான் ஒன்று 5 ரூபா விற்கலான்னு பார்த்தேன். உனக்காக தான் குறைச்சி கொடுத்தேன் பார்த்துக்க. இதுக்கு மேலே எல்லாருக்கும் அப்படிலாம் தர முடியாது கமலா. நீ யார்கிட்டையும் கொஞ்சம் தயவு செஞ்சு சொல்லாமல் உனக்கு மட்டும் குறைச்சி கொடுத்தங்கிறத அப்படியே மறந்துடு. ஓ, அதுதான விஷயம். இதை போய் நான் யார்ட்டையும் சொல்லிட்டு இருப்பேனாங்க்கா, எனக்காக நீங்கள் குறைச்சி கொடுத்துருக்கீங்க. சரி சரி, நான் யார்ட்டையும் சொல்லாமல் பார்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் வியாபாரத்தை ஆரம்பிங்க. இந்த அப்படிங்க காசு. ரொம்ப நன்றி கமலா. நீ எங்கேயாவது யார்ட்டையும் சொல்லி அப்படியே வியாபாரமே படுத்துக்கும் பார்த்துக்க. பரவாயில்ல சாவிக்கா, உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணாமல் வேறு யார் பண்ணுவேன்? இதுக்கு மேலே வரவங்க எல்லாருக்கும் நீங்கள் 5 ரூபா சொல்லி குறைச்சி விற்று கொடுங்க. நான் யார்கிட்டையும் நீங்கள் எனக்கு கொடுத்ததை சொல்ல மாட்டேன். நானும் என்ன கேட்டால் 5 ரூபா தான் வாங்கினேன்னு சொல்கிறேன். ஆனால் அந்த முட்டை பணியாரம் இலவசங்கிறத மறந்துடாதீங்க. அப்போ தான் நிறைய பேர் உங்கள் கடையை தேடி வருவாங்க. அப்போ சரி கமலா, இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது. நானா எல்லாருக்கும் இனிமேல் 2 முட்டை பணியாரம் இலவசமாக கொடுத்து விற்க போகிறேன். ரொம்ப நல்ல விஷயம் சாவியக்கா. எனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணாலும் என்னை கூப்பிடுங்க. பக்கத்தில் தான் வீடு இருக்குது, உடனே உடையந்துட போகிறேன். சரியா? அட சரி கமலா, சரி சரி, நான் பார்த்துக்கிறேன். இந்தாடி அம்மா, ஒரு பணியாரம் என்ன விலை? அட வாங்க பாட்டிமா, ஒரு பணியாரம் 5 ரூபா பார்த்துக்கோங்க. 10 பணியாரம் வாங்கினீங்கன்னா 2 முட்டை பணியாரம் இலவசம். எப்படி? அதெல்லாம் சரி பிள்ளை, 2 முட்டை பணியாரம் இலவசங்கிறதெல்லாம் சரிதான். ஆனால் ஒரு பணியாரம் 5 ரூபா வாங்கிருக்கே, அமௌண்ட்டு காய்ச்சுக்கு நான் எங்கே போகிறது? அப்படியா? சரி, உங்களுக்காக 1 ரூபா குறைச்சி 4 ரூபா போட்டு தரேன். எத்தனை பணியாரம் வேணும் உங்களுக்கு? 10 வாங்கினீங்கன்னா தான் 2 முட்டை பணியாரம் இலவசமாக தர முடியும். 10 கம்மியாக வாங்கினீங்கன்னா தர முடியாது பாட்டி. சரி சரி, 10 கொடு. 2 முட்டை பணியாரத்தை நான் எதுக்கு விடணும்? நான் சாப்பிட்ருவேன், அப்புறமா வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக. அப்படி போடுங்க. சரி சரி, நான் போட்டு தரேன், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவேன். நல்லா சூடாக போட்டு கொடுமா. சூடாக தான் பாட்டிமா, வெயிட் பண்ணுங்க, போட்டு தரேன். எப்பா முருகா, புண்ணியத்தில் எப்படியோ நல்ல வியாபாரம் போகுது.